வணக்கம் யுஎஸ். ஆன்மீக குறிப்புகளாக எல்லாரும் தங்க நகை சேர என்னம்மா செய்யணும், அதே சமயம் லாக்கரில் இருக்கிறது வர என்ன செய்யணும், அடமானத்தில் இருக்கிறது அந்த நகை பெட்டியில் 2 சந்தன வில்லையே போட்டு வைங்க. சந்தனத்துக்கு தங்கத்தை ஈர்க்கிற குணம் உண்டு. மகாலட்சுமிக்கு பெருமாளுக்கு மிக பிரியமானது. அதனால் 2 சந்தன வில்லை போட்டு வைங்க. இதுபோல் வெள்ளி நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் போய் வாங்குங்க. வெள்ளி நகை போட்டிங்கன்னா சுக்கிர பகவான் அருள் கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை கூடணும்னா கணவன் கையில் ரெஸ்ட்டு செயினோ வெள்ளி வளையலோ போடலாம். தங்க வெள்ளி நகைகள் நாம் அணிகிறதே குரு பகவானுடைய அருள். தங்கம் போட்டோன்னா கிடைக்கும். வெள்ளி போட்டால் சுக்கிர பகவானுடைய அருள் கிடைக்கும். பெண்கள் இந்த பெருவிரலுக்கு அடுத்த விரல் ஒன்றில் தான் மெட்டி போடணும். எல்லா விரல்லையும் போடக்கூடாது. போட்டால் கணவனுடைய வருமானத்திற்கு பங்கம் வரும், கஷ்டம் வரும். கொலுசு போடலாம், மெட்டி போடலாம், கையில் வெள்ளி மோதிரம் இந்த விரலில் மோதிரம் போட்டிங்கன்னா சிறப்பு. அதனால் தங்க வெள்ளி நம்ம விளையாட்டுக்கு போடலை, கிரகங்களுடைய அனுகிரகம் கிடைக்கத்தான் அக்காலத்து முன்னோர்கள் ஏற்படுத்தி வச்சாங்க. அதோட நமக்கு ஆபத்துக்கும் உதவுது இல்லைங்களா? நம்ம கையில் காசு இருக்கேன்னு அதையும் இதையும் வாங்கிறத விட ஒரு பொட்டு தங்கனாலும் சேர்த்து வைக்கலாம். 1 கிராம் காசு 2 கிராம் காசுன்னு காசு சேர்த்து வச்சிங்கன்னா குழந்தைங்க படிப்பு சமயம் விற்று பணமாக்கலாம். பணத்தில் லோனை போட்டு ஜவுளியும் பாத்திரமும் பண்டமும் வாங்கினா அதை என்ன செய்ய முடியும்? அதனால் கையில் பணம் வருதா, ஏதோ ஒரு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குங்க. ஒரு வெள்ளி செம்பெடுங்க, ஒரு வெள்ளி குண்டா எடுங்க, அதே மாதிரி ஒரு தங்க காசு வாங்குங்க. அப்படி இந்த வேல்யூபிள்ஸாக வாங்கி பணத்தை சேமித்து பத்திரம் பண்ணினீங்கன்னா பிற்காலத்தில் உதவும். சேலையும் துணிமணியும் பண்ட பாத்திரமும் ஃபர்னிச்சரும் உதவுமா? இந்த ஜெர்மானியர்கள்